உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமா என உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. ஐக்கிய நாடுகள் யூனிசெஃப் சர்வதேச சிறுவர் தினம் இன்று. யூனிசெஃப் நிறுவனம் சிறுவர் தினத்தை கொண்டாட ஆரம்பித்து இன்றுடன் 25 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றமை குறிப்பிடத்தக்கது. மற்றும் ஒரு பதவிக்காலத்துக்காக போட்டியிட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று கைச்சாத்திட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் தினம் மற்றும் தேர்தல் நடைபெறும் தினத்தை விரைவில் அறிவிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு ஏற்பட்ட பிரதேசங்கள் குறித்து 400 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. இவ்வாறு மண்சரிவு அபாயம் உங்கள் பிரதேசத்திலும் காணப்பட்டால் 0112 588 946 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு விரைவாக அழைத்து தெரிவிக்குமாறு தேசிய கட்டட ஆய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. கனடா மற்றும் அமெரிக்காவின் 50 மாநிலங்களிலும் வரலாறு காணாத பனிப்பொழிவு. அமெரிக்காவில் 1976ஆம் ஆண்டுக்கு பிறகு இதுபோன்று மிக மோசமான குளிர் நிலவுவதாக அமெரிக்க வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சில தினங்களுக்கு மழை தொடர்ச்சியாக பெய்யும் எனவும் நாட்டை சூழவுள்ள கடலோரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. வால் நட்சத்திரத்தை ஆராய்வதற்காக வால் நட்சத்திரத்துக்கு ஐரோப்பிய விஞ்ஞானிகள் அனுப்பிய விண்கலம் வால் நட்சத்திரத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது வால் நட்சத்திரத்தில் உயிர்களின் மூலக்கூறு இருப்பதை கண்டறிந்துள்ளது. உலகம் சுற்றும் வர்ணம். இலங்கை வந்துள்ள இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் வருகின்ற 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. போட்டி அட்டவணையை ICC உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ள மேற்கிந்திய தீவு கிரிக்கெட் வீரர்கள் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர். சம்பள பிரச்சினைக்கு மேற்கிந்திய தீவு கிரிக்கெட் சபையுடன் சுமூகமான தீர்வுக்கு பின்னர் தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்தாட்ட போட்டியில் நேற்று நடந்த 36வது லீக் ஆட்டத்தில் சென்னை FC அணி பூனே சிட்டி அணியை 3-1 என்று வீழ்த்தி 4வது வெற்றியை பதிவு செய்தது. இந்த வெற்றி மூலமாக புள்ளி பட்டியலில் முதலாம் இடத்தில் இருந்த கொல்கத்தா அணியை பின்தள்ளி சென்னை FC அணியினர் முதலாம் இடத்தை பிடித்துள்ளனர். இன்று போட்டியின் ஓய்வு நாளை தொடர்ந்து மீண்டும் நாளை கேரளா பிளாஸ்டர்ஸ் கொல்கத்தாவை சந்திக்கின்றது. ரஷ்யாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் உலக செஸ் போட்டியில் 9வது சுற்று இன்று. 12 சுற்றுக்களை கொண்ட இந்த போட்டியில் நோர்வேயின் கால்சன் முதல் நிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகம் சுற்றும் வர்ணம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள 45வது திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள கோவா சென்றுள்ள ரஜினிகாந்த் அங்கு ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே இந்த கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். நான் இனிமேல் அரசியலுக்கு வரமாட்டேன், இது எனது திட்டவட்டமான முடிவென சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சிம்பு மற்றும் ஹன்சிகாவின் நடிப்பில் வாலு திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ளது. டப்பிங் பணிகள் முடிவடைந்த நிலையில் ஒரு பாடல் காட்சியும் அண்மையில் படமாக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த படம் விரைவில் வெளியாக உள்ளதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். எதிர்நீச்சல் மான் கராத்தையை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அனிருத் இணையும் அடுத்த படம் காக்கி சட்டை. இத்திரைப்படத்தின் இசை இன்று வெளியாக இருந்த நிலையில் டிசம்பர் 2ஆம் வாரத்துக்கு பின்தள்ளப்பட்டுள்ளது. திரைப்படம் ஜனவரி மாதத்தில் வரும் என்று பட தயாரிப்பாளர் அறிவித்துள்ளார். இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் வர்ணம் FMஇன் உத்தியோகபூர்வ Facebook தளத்தில் நீங்கள் கேட்கலாம். உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமா என உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு.